ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை துவங்க இருக்கின்றோம். சென்ற 14ஆம் அதிகாரத்தில் வடநாட்டு அரசன் யெரொபெயாம் அவருடைய மகன் அபியா நோயிற்றிருப்பதால் அவருடைய மனைவியை மார்விடம் அணிந்து இறைவாக்கினர் அகியாவை சந்திக்க செய்கிறார். ஆனால் அகியா ஆண்டவருடைய குரலை அறிந்தவராய் வந்திருப்பது யெரொபெயாமுடைய மனைவி என்பதை உணர்ந்து அவருடைய மகனுக்கு ஏற்பட போகின்ற துயர நிகழ்வையும் அவருடைய சந்ததிக்கு ஏற்பட போகின்ற நிகழ்வையும் நாட்டில் ஏற்பட போகின்ற நிகழ்வையும் பற்றி இறைவாக்கினர் எடுத்து எம்புகிறார். அதை நாம் பார்த்தோம். தொடர்ந்து யூதா அரசன் ரெகொபெயாம் அவருடைய வாழ்வு இறுதி கட்டத்தை பற்றி நாம் சிந்தித்தோம். அடுத்து நாம் இப்பொழுது 15ஆம் அதிகாரத்துக்கு நுழைய இருக்கின்றோம். இந்த அதிகாரத்தை பற்றிய விளக்கங்களை நமக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்கள். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தந்தை, இப்போ 15ஆம் அதிகாரத்தில் யூதா அரசன் அடுத்த அரசனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. விளக்கங்களை சொல்லுங்க தந்தையே. அதிகாரம் 15 ஏற்கனவே 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ராயேல், அதாவது வடநாடு, யூதா தென்னாடு, இந்த 2 பகுதிகளினுடைய முக்கியமான அரசர், முதல் அரசர்கள் யெரொபெயாம், ரெகொபெயாம், இந்த 2 பேரை பற்றிய விரிவான செய்திகள் இருந்தது. இப்பொழுது 15ஆம் அதிகாரத்தில் அவர்களை தொடர்ந்து இந்த யூதாவையும் அதே போல வடநாடாகிய இஸ்ராயலையும் ஆண்ட முதல் 2, இவர்களுக்கு அடுத்து வந்த இரண்டு அரசர்களை, ஆக மொத்தம் 4 அரசர்கள். யூதாவுக்கு 2 அரசர்கள், அதே போல வடநாடாகிய இஸ்ராயலுக்கு 2 அரசர்கள் என்று முதலில் யூதா அரசர்களையும் அதுக்கடுத்து இஸ்ராயலின் அரசர்களையும் வரிசைப்படுத்தி இருக்கிறது இந்த 15ஆம் அதிகாரம். யூதா அரசர்கள் அபியாம், அதே போல ஆசா, இந்த 2 பேரும். அதே போல இஸ்ராயல் அரசர் நாதாபு, அவரை தொடர்ந்து பாசா, இந்த 2 பேரையும் பற்றிய விளக்கம் இருக்கிறது. எனவே இந்த 4 பகுதிகளாக நாம் பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரத்தை 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8 யூதாவினுடைய அரசர் அபியாமை பற்றியும், 9 முதல் 24 15ஆம் அதிகாரம் யூதா அரசர் ஆசாவை பற்றியும், 15ஆம் அதிகாரம் 25 முதல் 32 முடிய இஸ்ரேலின் அரசர் நாதாபு பற்றியும், 15ஆம் அதிகாரம் 33 முதல் 34 முடிய இஸ்ரேலின் அரசர் பாசா, இந்த விளக்கங்கள் அமைகின்றன. இது நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டியபடி இந்த அரசர்கள் புத்தகம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. இந்த 4வது பகுதியைத்தான் நம்ம இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிளவுபட்ட நாடு, அதாவது அதிகாரம் 12 22. அதில் முதல் பகுதியை பார்த்துட்டோம், வட குலங்களின் கிளர்ச்சி, அது 20 வசனங்கள் தான் 12ஆம் அதிகாரத்தில். யூதா இஸ்ராயல் அரசர்கள் 12ஆம் அதிகாரம் 21 16ஆம் அதிகாரம் 34 முடி, அதாவது 16ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதி வரை. இதுவரை நாம் 11 பகுதிகளை பார்த்துருக்கிறோம். இந்த இதில் இந்த 2ஆம் பிரிவில் 11 பகுதிகளை பார்த்துருக்கிறோம். இப்போ இந்த அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தையும் நாம் சேர்த்துக்கொண்டோம் என்றால் ஏறக்குறைய இதில் 4 இணைத்தோம் என்றால் 15 பகுதிகள். எனவே இந்த 2வது பகுதியில் 15 பகுதிகளை பார்க்கிறோம். யூதா இஸ்ரேல் அரசர்கள் என்கிற தலைப்பில். 15ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதி வரை.
இப்போ முதல் பகுதிக்கு வருவோம். அதிகாரத்தினுடைய 15ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதி. ஆனால் ஒட்டுமொத்த அந்த பெரும்பிரிவில் இருக்கிற 12வது பிரிவு. எனவே யூதா அரசர் அபியாம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8. இந்த பகுதி எதை சுட்டி காட்டுகிறது? 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முதல் வசனத்தை பார்ப்போம். குறிப்பேட்டு பகுதியில் இது 2 குறிப்பேடு. 13ஆம் அதிகாரம் 1 முதல் 14ஆம் அதிகாரம் 1 முடிய ஒரு அதிகாரம் யூதா அரசர் அபியாவை பற்றி விளக்கமாக சொல்லுகிறது. 15ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 15ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 8 முதல் வசனம். நேபாற்றின் மகன் யெரொபெயாம் ஆட்சியேற்ற 18ஆம் ஆண்டில் அபியாம் யூதாவின் அரசனானான். அபியாம் என்று நாம் அரசர்கள் முதல் புத்தகத்தில் பார்க்கிறோம். ஆனால் குறிப்பேடு இந்த அரசரை அபியா என்று தான் அழைக்கிறது. இந்த அபியாம் எப்பொழுது ஆட்சி பொறுப்பு இருக்கிறான் என்றால், யெரொபெயாம் அதாவது வடநாட்டு அரசன் அவன் ஆட்சி செய்த 18ஆம் ஆண்டு. அந்த 18ஆம் ஆண்டு என்பது 930 ஆரம்பித்தோம் என்றால் 18 என்பது ஏறக்குறைய 913 என்கிற கட்டத்துக்கு வருகிறது. கிமு 913 அபியா ஆட்சி பொறுப்பேற்கிறார். இது யெரொபெயாமினுடைய 18ஆம் ஆண்டு. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே யெரொபெயாம் ஆட்சி செய்த 18ஆம் ஆண்டிலே, அதாவது 913 கிறிஸ்து பிறப்பதற்கு 913ஆம் ஆண்டில் அபியாம் ஆட்சி பொறுப்பேற்கிறான். இந்த அபியாம் யார் என்றால் ரெகபெயாமுடைய மகன். யூதாவில் ரெகபெயாம் ஆட்சி செய்தான். அந்த ரெகபெயாமுடைய மகன் அபியா. அடுத்து வாசியுங்கள் 2ஆம் வசனம். அவன் எருசலேமில் 3 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான். ஆக 3 ஆண்டுகள் தான் நம்முடைய ஆட்சி நீடிக்கிறது. ஒரு குறுகிய காலம்தான். 3 ஆண்டுகள் என்றால் 913 அவனுடைய ஆட்சி பொறுப்பேற்ற என்றால் 911 என்று வைத்துக் கொள்ளலாம். 10 என்றும் சொல்லலாம், 11 என்றும் சொல்லலாம். எனவே 11 என்று வைத்துக் கொள்வோம். என்றால் ஒரு ஆண்டு என்பது அந்த ஆண்டு முழுமையையும் குறிக்காது. அதில் 13, 12, 11 ஆக இந்த 3 ஆண்டு கணக்கை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 911 அவன் இறக்கிறான். எனவே அந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது. அதற்கடுத்து அபிசலோமின் மகள் மாக்கா என்பவரே அவன் தாய். இங்கே அபிசலோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபிசலோம் என்பதை விட அப்சலோம், தாவீதினுடைய மகன் அப்சலோம். இந்த அப்சலோமினுடைய மகள் மாக்கா என்பதே இவனுடைய தாய். அதாவது ரெகபெயாம் யாரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அப்சலோமனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அப்சலோம் என்கிறவன் ரெகபெயாமுக்கு மாமன், அதாவது பெரியப்பா என்று கூட சொல்லலாம். பெரியப்பா அல்லது நாம் ஒட்டுமொத்த வச்சனம் என்றால் மாமா என்று கூட சொல்லலாம். எனவே ஏனென்றால் சாலமோன் ரெகபெயாமுடைய தந்தை. அப்போ சாலமோனுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் தான் அப்சலோம். எனவே அப்சலோமுடைய மகளைத்தான் ரெகபெயாம் திருமணம் செய்து கொள்கிறான். அந்த விதத்தில் அபியாமுக்கு அப்சலோனுடைய மகள் தாயாக மாறுகிறாள். 3வது வசனம். அவனுக்கு முன் அரசனாயிருந்த அவன் தந்தை செய்த எல்லா பாவங்களையும் அவனும் செய்தான். ஆக இங்கே குறிக்கப்படுவது தந்தை என்கிறவர் யார் என்கிற போது ரெகபெயாம் என்கிறவர். எனவே அவர் செய்த எல்லா பாவங்களையும் அவர் செய்கிறான். அப்படி என்றால் ரெகபெயாம் என்னென்ன பாவங்கள் செய்தான் என்பது நமக்கு தெரியும். முதலாக அவன் மக்களை ஒரு பொருட்டாக நினைத்ததே இல்லை. அத்தோடு பிரதெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தான். சாலமோன் செய்த பிரதெய்வ வழிபாடுகளை இவன் தொடர்ந்து நடத்தினான். அதுவும் குறிப்பாக அசரி கம்பங்களை அவன் வழிபட்டான். பாகால் வழிபாடு கொழுந்து விட்டு எரிந்தது. அதனால் அந்த அளவுக்கு பிரதெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தவனாக இருந்தான்.
சாலமோனை போல இவனுக்கும் அதிக மனைவிகள். சாலமோன் போல அல்ல, ஏறக்குறைய 28 மனைவிகள் இருந்ததாக எனக்கு நினைவு இருக்கிறது. 30 பிள்ளைகளுக்கு மேலாக அவனுக்கு இருந்தது. எனவே குறையில்லாமல் மனைவியரும் பிள்ளைகளும் இருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதே வேளையில் நாம் இன்றைக்குள்ள ஒரு தாரம் நிலை என்பதை நாம் அந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அன்றைக்கு அரசர்களுக்கு எவ்வளவு மனைவியர்கள் எவ்வளவு பிள்ளைகள் இருந்தார்கள் என்பதை வைத்துத்தான் அவர்களுடைய வலிமையும் இருந்தது. அதை நாம் பார்க்க வேண்டும். அதிக மனைவியர்களுக்கு எதிராக இஸ்ராயேல் இறைவாக்கினர்கள் பேசினால் கூட திருமண உறவின் வழியாகத்தான் அமைதியை ஏற்படுத்துகின்ற, நாட்டிலே சண்டை சச்சரவு இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு அரசர்கள் முயற்சித்தார்கள். அந்த அடிப்படையில் நாம் இதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இது எந்த அளவுக்கு அது ஒரு அறநெறி சம்பந்தப்பட்டது என்பதை நாம் இந்த விதத்திலே ரொம்ப ஆழமாக நாம் சிந்திக்க முடியாது. அவர்கள் அப்படி அதிக மனைவியர்கள் வைத்திருந்ததால் அவர்கள் நல்லவர்கள் என்றும் சொல்ல முடியாது, அவர்கள் கெட்டவர்கள் என்றும் சொல்ல முடியாது. அதை அடிப்படையாக வைத்து அவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை நாம் எடை போட முடியாது. என்றால் அவர்கள் வாழ்ந்த காலகட்டம், நாம் வாழ்ந்த காலகட்டத்திலிருந்து ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முந்தையது. அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் இவன் பாவம் செய்கிறவனாக இருந்தான். எல்லா பாவங்களையும் அவன் செய்தான். அதாவது மூதாதையர்கள் செய்த, சாலமோன் செய்த, அதே போல அவனுடைய தந்தை ரெகபயாம் செய்த எல்லா பாவங்களையும் அவனும் செய்தான். அதற்கடுத்து அவனுடைய மூதாதையான தாவீதின் உள்ளம் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருந்தது போல அவன் உள்ளம் இருக்கவில்லை. தாவீதுக்கு முரண்பாடான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். எனவே தாவீதை ஒரு உதாரணமாக வைத்து பார்க்கிறோம் என்றால், ஒரு அளவுகோலாக வைத்து பார்க்கிறோம் என்றால், மற்ற எல்லா அரசர்களும் அந்த அளவுகோலிலிருந்து கீழே தான் செல்வார்கள். தாவீதினுடைய தராசு எப்போதும் கீழே இறங்கி இருக்கும், மற்றவர்களுடைய தராசு மேலே ஏறி நிற்கும் என்றால் அப்படிப்பட்டவன் தாவீதுடைய அளவுகோல். எனவே அந்த விதத்தில் ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த ஒப்பீடு எந்த விதத்திலும் தாவீதுக்கு இணையாக இருக்க முடியாது என்பதைத்தான் சுட்டி காட்டுகிறது. 4வது வசனம், ஆயினும் தாவீதின் பொருட்டு அவருடைய கடவுளாகிய ஆண்டவர் எருசலேமில் அவரது குலவிளக்கை ஒளிரச் செய்தார். ஆயினும் தாவீதின் பொருட்டு யாவே இந்த அரசர்களெல்லாம் தவறு செய்தால் கூட அந்த எருசலேமின் ஒளிவிளக்கை அணைப்பதிலே யாவே எந்தவித முனைப்பும் காட்டவில்லை. எருசலேமில் எப்பொழுதும் ஒளி வீசிக்கொண்டிருக்க வேண்டும், அது அணையா ஒளியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் யாவேக்கு இருந்தது. அதனால் இந்த அரசர்கள் செய்த தவறுக்காக எருசலேமை பிறருடைய கையில் கொடுக்கவோ அல்லது அது பிற நாட்டவர் பறித்து கொள்ளவோ வேண்டிய சூழலை யாவே ஏற்படுத்தவில்லை என்பதை இது சுட்டி காட்டுகிறது. அதற்கடுத்து அவருடைய மகனை அவருக்கு பின் எழுப்பி எருசலேமை நிலைவர செய்தார். அவருடைய மகனை அவருக்கு பின் எழுப்பி அப்படின்னா, இந்த அபியாம் நல்ல அரசன் கிடையாது, நீண்ட காலம் ஆளுகின்ற அரசனும் கிடையாது, அவன் பெரிய நல்ல செயல்களை செய்தவனும் அல்ல. அப்போ அவன் செய்யாத செயலை அவன் மகனை வைத்து செய்வதற்கு உரிய சூழலை யாவே ஏற்படுத்தினார் என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. அதாவது அபியாமை பற்றி பேசுகின்ற போது அதற்கடுத்த தலைமுறைக்கு போகிறார், அதை தொடர்ந்து வரப்போகிற தலைமுறையை அழுத்தி பேசுகிறார். அதாவது அபியாமுடைய மகன் என்கிறவன் ஆசா என்கிறவன். எனவே ஆசாவை பற்றி இப்பொழுதே குறிப்பை சொல்லுகிறார். தொடர்ந்து 5வது வசனம், ஏனெனில் தாவீது ஆண்டவரின் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தார். தாவீது நேர்மையோடு அப்போ தாவீதுக்கு இந்த பகுதியில் இன்னொரு முக்கியமான ஒரு குறியீட்டை சொல்லுகிறார் அந்த அரசர்கள் முதல் புத்தகத்தினுடைய ஆசிரியர். தாவீது நேர்மையாளனாக இருந்தான்.
தாவீது அன்பானவன், அவன் பெயருக்கேற்றபடி. தாவீது என்றாலே அன்பு. எனவே அன்பானவன் என்று சொல்லுவோம். அவன் மன்னிக்கக்கூடியவன் என்று சொல்லுவோம். எதிரிகளை எந்த நேரத்திலும் அவன் அரவணைக்கக்கூடியவன் என்று சொல்லுவோம். எதிரிகளுக்கு பழிவாங்க வேண்டும் எதிரிகளை என்கிற எண்ணம் அவனுக்கு இருக்காது என்று சொல்லுவோம். இப்படி பல குணங்கள் தாவீதிடத்தில் இருந்தது. அந்த குணங்களோடு இன்னொரு முக்கியமான குணம் அவனுக்கு இருந்த நல்ல குணம் என்னன்னா, அவன் நேர்மையுடன் நடந்து வந்தான். நேர்மையை ஆங்கிலத்தில் ரைச்சியஸ்னஸ் என்று சொல்வார்கள். நேர்மை, ரைச்சியஸ்னஸ், சரியான பாதையில் செல்கின்றவன், நேரிய பாதையில் செல்கின்றவன், நேர்மையாக நடக்கிறவன். உண்மை பேசுவது மட்டுமல்ல, அவனுக்கு எது சரி என்று படுகிறதோ அந்த சரியானதை மட்டும் செய்கிறவன், தவறானதை ஒதுக்கி விடுகிறவன். அது மிக முக்கியமானது. எந்த விதத்திலும் தவறை செய்வதற்கு துணிய மாட்டான். அதான் நேர்மையாளர். நீங்கள் எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும், 1000 ரூபாய் கொடுத்தாலும், 5000 ரூபாய் கொடுத்தாலும், 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும், நேர்மையாளர் என்ன பண்ண மாட்டான்? அதில் வளைந்து கொடுக்க மாட்டான். அதற்கு வளைந்து கொடுக்க மாட்டான். உன்னுடைய பணத்தை குப்பையில் போடு என்பான். அவன் தான் நேர்மையாளர். தாவீது அப்படிப்பட்ட நேர்மையாளன் தான். எபிரேய மொழியில செடேக்கா என்று சொல்வார்கள். செடேக்கா என்றால் நேர்மையோடு வாழுதல், நேர்மையான வழியில் செல்லுகின்றவர்கள். எனவே இந்த நேர்மையாளனாக, அதற்கு நாம் ஒப்புமை பழைய ஏற்பாட்டில் பார்க்கணும்னா யோசேப்பு. பழைய ஏற்பாட்டு யோசேப்பு நேர்மையாளர். அவரிடத்தில் எந்த விதத்திலும் தவறான நோக்கு இருக்காது, எண்ணம் இருக்காது. அதனால தான் அவருக்கு பிரச்சனை வந்தபோது, புத்திபார் வீட்டிலே பிரச்சனை வந்த பொழுது அவர் நேர்மையோடு இருந்தார். எந்த விதத்திலும் தவறு செய்வதற்கான வாய்ப்பை அவர் உருவாக்கவில்லை. வாய்ப்பு இருந்தாலும் அதை தட்டி கழித்தார். அந்த வாய்ப்பிலே அவர் சிக்கவில்லை. எவ்வளவுதான் வலை போட்டு அவரை பிடிப்பதற்கு முயற்சி செய்தாலும் அதிலிருந்து தப்பித்து விடுகிறார். அதனால் அவர் துன்பம் சந்திக்க வேண்டியிருக்கிறது, துயரத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதான் ஒரு நேர்மையாளனுடைய நிலை. ஒருவன் நேர்மையாளனாக இருப்பதனால அவனுக்கு துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். அவனுக்கு தேவையானது என்பது நேர்மை தான், நேரிய வழியில் நடக்க வேண்டும் என்பதுதான். அதனால நேர்மையாளனுக்கு எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னா நம்ம நினைக்க முடியாது. எந்த அளவுக்கு நாம் நேர்மையாளர் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை அனுபவித்தான் ஆக வேண்டும். அதுதான் நமக்கு உண்மையாக பரிசோதிக்கின்ற ஒரு சூழல். நம்முடைய தன்மையை, நம்முடைய உண்மைத்தன்மையை, நேர்மைத்தன்மையை பரிசோதிக்கின்ற தளம் நம்முடைய துன்பமும் துயரமும் வேதனை. அதிலிருந்து நாம் வெளியேற முடிந்தது என்றால், இந்த சோதனைகளில் இருந்தெல்லாம் நம்மால் வெல்ல முடிகிறது என்றால், அந்த நேர்மையாளனுக்கு அதில் தான் திருப்தி, அதுதான் மகிழ்ச்சி. அதுவரை அவனுக்கு போராட்டம் தான், நேர்மையாளனாக இருப்பதன் பயனாக. இங்கே தாவீதும் அத்தகைய நேர்மையோடு வாழ்கிறவனாக இருக்கிறான். அதற்கடுத்து இத்தியனான உரியாவிடம் நடந்து கொண்ட முறையை தவிர தம் வாழ்நாளெல்லாம் அவர் ஆண்டவரின் கட்டளைகளினின்று வழுவியதில்லை. ஆக அந்த காரணத்தையும் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். அவன் தவறியவன். தாவீது உரியாவின் மனைவியை பொறுத்த மட்டில் அவன் செய்தது தவறு. அதை நாத்தான் சொன்னபோது அதை அவன் மறுதலிக்கவில்லை. நீ எப்படி என் மீது இந்த பழியை போட முடியும்? நீ யார்? எனக்கு கீழே இருக்கிறவன், நான் அரசன், அதிகாரம் கொண்டவன் என்று அவன் சொல்லவில்லை. நாத்தான் சொன்னவுடனே அந்த உண்மையை அவனால் ஜீரணிக்க முடிந்தது, அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அதான் நேர்மையாளர். மனம் இருந்தது. மனம் வருந்துவது மட்டுமல்ல, முதல்ல ஏற்றுக்கொள்ளலாம். நான் தவறு செய்தேன் என்பதை ஏற்றுக்கொள்வது. எப்போ ஒருவன் தான் தவறு செய்ய என்று ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுதே அவனுக்கு மனமாற்றம் வந்துவிட்டது என்று பொருள். தவறு செய்தை ஏற்றுக்கொள்ளாமல் மனமாற்றம் வரவே வராது. நான் தவறு செய்தேன், நான் குறைவுடையவன், குற்றம் செய்தவன் என்று
எப்போ நான் கீழே இறங்கி வரேனோ அதை ஏற்றுக்கொள்ளுகின்றேனோ, எல்லாருக்கும் முன்னால் நானும் ஒரு குற்றவாளி என்று ஏற்றுக்கொள்கிறேனோ அப்போத்தான் மனமாற்றம் வரும். இல்லைன்னா மனமாற்றம் இல்லை. தவறை ஏற்றுக்கொள்ளாதவன் மனமாற்றத்துக்குரிய வழியில் இருக்கிறானே சொல்ல முடியாது. மனமாற்றத்துக்கு அவனுக்கு ரொம்ப தூரம், தவறை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு. ஆனால் தாவீது தவறை ஏற்றுக்கொண்டான். அபியாம் ஆண்ட காலமெல்லாம் அவனுக்கும் இரபவாமுக்கும் இடையே தொடர்ந்து போர் நடந்து வந்தது. ஆக இந்த குறிப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் அது தனித்தனியாக பிரிஞ்சாலும் அது ரொம்ப அமைதியாக இருந்தது என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அந்த காழ்ப்புணர்ச்சி இருந்து கூட தான் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக யூதாவுக்கு பெரும் பகுதிகளை இழந்து விட்டோமே என்கிற அந்த ஒரு வருத்தம் இருக்கிறது. கண்டிப்பாக நமக்கு 2 கோத்திரம் தான் இருக்குது, இங்கே மீதம் உள்ள 10 கோத்திரங்கள் போய்விட்டதே, அந்த பகுதிகளை எல்லாம் பிடிக்க வேண்டும், நம்முடைய பகுதிகளோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஆதங்கங்களாம் இருக்கிறது. அதே போல் வடநாட்டுக்கும் நமக்கு தென்னாடு இருந்தால் நல்லா இருக்குமே, எருசலேம் ஒரு மிகப்பெரிய நகரம், கோவில் உள்ள நகரம், எனவே தென்னாட்டு பகுதியை நாம் பிடித்து வைத்து கொள்ளாமே என்கிற அந்த ஆசைகள் எல்லாம் இருக்குது. 2 பேரும் 2ஆக பிரிஞ்சாலும் அடிப்படையில் ஒரு நாடு இன்னொரு நாட்டை கவர்ந்து கொள்வது தான் விரும்பும். அது அத்தகைய ஒரு எண்ணங்கள் இந்த வடநாட்டுக்கும் இருந்தது, தென்னாட்டுக்கும் இருந்தது. எனவே காலகாலமாக 2 பேருமே போரிட்டு கொண்டிருந்தார்கள். யெரொபெயாமுக்கும் இடையே, அது என்றால் அபியாம் காலத்தில் யெரொபெயாம் இருக்கிறான். ஆமாம், ரெகொபெயாம் தான் இறந்து விட்டான். தன்னுடைய 17 ஆண்டுகள் ஆட்சி செய்து இறந்து விட்டான். ஆனால் யெரொபெயாம் 22 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான். அதனால் இவனை விட 5 ஆண்டுகள் கூடுதலாக ஆட்சி செய்கிறான். எனவே யெரொபெயாமுடைய காலம் அபியாமுடைய காலத்திலும் தொடர்கிறது. எனவே 2 பேருக்கும் எப்படி யெரொபெயாமுக்கும் ரெகொபெயாமுக்கும் போர் சூழல் இருந்ததோ அதே போல இப்பொழுதும் யெரொபெயாமுக்கும் ரெகொபெயாமுடைய மகனுக்கும் போர் சூழல் இருக்கிறது. சண்டை போடுகிறார்கள். இனிய இதயங்களை, எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமெடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனவே தாவீது நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். தாவீது நகர் என்பது கீழே இருக்கிற சீயோன் மலை. எனவே சீயோன் மலையில் அடக்கம் செய்யப்பட்டதை குறிக்கிறது.